எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திரு எருக்கத்தம்புலியூர் என்ற ராஜேந்திரபட்டினம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் சுவாதாரிணேஸ்வர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். பாருங்கள், ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ராஜராஜ சோழனுக்கு புத்திர பாக்கியத்தையும் அவருடைய மகனான ராஜேந்திர சோழனுக்கு திருமண வரத்தையும் அளித்த தந்திரளிய தலம் இந்த திருத்தலம். ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் முதலில் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்த திருத்தலம் இந்த திருத்தலம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சன்னதிக்கு பின்புறத்தில் ஒரு அற்புதமான குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் உள்ள நீரே ஆலயத்தின் தீர்த்தமாக கருதப்படுகின்றது. தீர்த்த குளத்துக்கு முன்னால் முதலில் பலிப்பீடம் அமைந்துள்ளது. பலிப்பீடத்தை தொடர்ந்து மிக உயரமான நிலையில் கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கொடிமரத்துக்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார். அந்த நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்கின்றோம். நந்தியம்பெருமானுக்கு எதிரே 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் காட்சியளிக்கின்றது. ராஜகோபுரத்தின் வெளியே வலப்புறத்தில் விநாயக பெருமான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். உள்ளே நர்த்தன கணபதி சிலை அற்புதமாக அமைந்துள்ளது. இவரை தரிசனம் செய்துவிட்டு ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். திருஞான சம்பந்தரால் பதிகம் பாடப்பட்ட நடுநாட்டு தலங்களில் 4வது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 215வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக சுவாதாரிணேஸ்வரர், திருநீலகண்டேஸ்வரர், திருக்குமாரசுவாமி என்ற பல திருநாமங்களில் அழைக்கப்படுகின்றார். அதுபோல் அம்பிகை நீலமலர்கண்ணி, வீராமுலையம்மன், நீலோற்பலாம்பிகை என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றாள். ஆலயத்தின் பிரகாரத்தை வலம் வருகின்றோம். புலிகால் முனிவரான வியாக்கிரபாதர் தன் தந்தை மாத்யானந்தரிடம் தில்லை நடராஜரின் பெருமையை கேட்டறிந்து அங்கு வந்து திருமூலநாதரை வழிபட்டு வந்தார். அன்று மலர்ந்த பூக்களை பறித்து வந்து இறைவனுக்கு அர்ச்சிப்பது இவரது வழக்கம். பொழுது புலர்ந்ததால் வண்டுகள் மலர்களில் உள்ள மகரந்தத்தை உண்பதால் பூக்களின் தூய்மை போய்விடுகிறது என்று நினைத்த அவர் முன் இரவிலேயே மரங்களில் ஏறி பூ பறிக்க புலிக்கால்களையும் அம்மலர்களை ஆராய்ந்து பார்த்து பறிக்க புலியின் கண்களையும் பெற்றார். அதனால் இவருக்கு வியாக்கிரபாதர் என்ற பெயர் வந்தது. எருக்கினை தலவிருட்சமாக உடைய புலியூர் ஆதனால் இவ்வூர் எருக்கத்தம்புலியூர் என்ற பெயர் பெற்றது. ராஜேந்திர சோழ மன்னன் இவ்வாலயத்திற்கு ஏராளமான திருப்பணிகள் செய்திருக்கின்றார். ஆதலால் இத்தலத்திற்கு ராஜேந்திரபட்டணம் என்று இவ்வூர் மக்கள் பெயர் சூட்டியதாக வரலாறு. திருக்கயிலாயத்தில் சிவபெருமான் வேதங்களின் உட்பொருளை பார்வதிக்கு உபதேசித்துக் கொண்டிருந்த போது பார்வதியின் கவனம் சிதறியது. அதனால் அவளை பரத்தவர் குலத்தில் மீனவ பெண்ணாக பிறக்குமாறு இறைவன் சபித்தார்.
இதனால் கோபமடைந்த முருகன் தன் தாயை சிவபெருமான் சவிப்பதற்கு காரணமாக இருந்த வேதாகம நூல்களை கடலில் வீசி எறிந்தார். முருகனின் இச்செயலுக்காக இறைவன் அவரை மதுரையில் தனபதி என்பவரின் மகனாக உரித்திர சர்மர் என்ற பெயரில் ஊமை பிள்ளையாக பிறக்கும்படி சபித்துவிட்டார். உரிய வயது வந்தபோது பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார். கடைசியாக எருக்கத்தம்புலியூர் வந்து சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு பேசும் திறன் பெற்றார். குமரன் வழிபட்டதால் இறைவன் திருக்குமாரசாமி என்ற பெயரிலும் இத்தலத்தில் விளங்குகின்றார். உரித்திர சர்மனின் உருவம் இக்கோயிலில் உள்ளது. அறிவில் சிறந்த முருகப்பெருமானுக்கு ஊமைத்தன்மை நீங்கியது போல் திறமை இருந்தும் பயம், கோபம் முதலியவற்றால் பேசத் தெரியாதவர்கள் இங்கு வந்து பூஜை செய்து நிவாரணம் பெறுகின்றார்கள். மேலும் பேச்சில் குறைபாடு உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15 முதல் 20 வரையிலும் சூரிய ஒளி மூலவர் மீது படுகின்றது. மூலவர் சன்னதியின் வெளிப்புற சுவர்களை சுற்றி கோஷ்ட மூர்த்திகளாக விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள். இச்சிற்பங்கள் சைவ ஆகம மரபுகளின்படி அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் பெருமையை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் இங்கு வந்து பறவையாகவும் மரங்களாகவும் மாறி ஈசனை வழிபட்டு வந்தனர். அங்கே வந்த வேடர்கள் பறவைகளை கொல்லவும் மரங்களை வெட்டவும் முயன்றார்கள். தேவர்களும் முனிவர்களும் இறைவனிடம் முறையிட அவர்களை யாருக்கும் பயன்படாத வெள்ளருக்கு மரங்களாக மாறி வழிபடும்படி கூறி மறைந்தார். அவ்வாறே அவர்கள் யாருக்கும் பயன்படாத வெள்ளருக்கு மரங்களாக மாறி இத்தலத்தில் இறைவனை வழிபட்டனர். இந்த மரமே இக்கோயிலின் தலவிருட்சமாகும். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான சிவத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். மேலும் பல சிவத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள சிவனுக்கு இனியவன் என்ற எனது இந்த ஐடியை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.